அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கம்போஸ் வீடியோ போடுறேங்க. வெளியில் கோவில் பக்கத்தில் கோவில் இருக்கிறதுனால பாட்டு பாடுது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் காப்பிரைட் இதுக்கு போட்டுறாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கம்போஸ் போடுறேன். காய்கறியெல்லாம் கொஞ்சம் கரைச்சிச்சு பாருங்கள். வெள்ளரிக்காய், கேரட்டு, பீக்கங்காய், முருங்கைக்காய், இது அன்றைக்கி மஞ்சள் அறுவடை பண்ணது. அந்த மண்ணில் தாங்க செய்கிறேன், பழைய மண்ணில் தாங்க நான் செய்கிறேன். பழைய மண்ணில் தாங்க செய்கிறேன். பாருங்கள், நான் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா ஒரு மாதத்துக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் வேலை இருக்குது. எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை. ஒரு மாதத்துக்கு மேலே தான் ஆகும். நான் மாடிக்கு வரேன். யாராச்சும் வந்து வீடியோ இருந்தால் சும்மா பேசுவேன். தோட்டத்து வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. அதனால் இந்த காய் கிடச்சிச்சு, கம்போஸ் போட்டு வச்சா இந்த வெயிலுக்கு வந்து அவருக்கு நல்லா அந்த மண் படுறதுனால எடுத்துக்கிறோம். இந்த பாருங்க, தண்ணி காய்கறியை கண்டு கொஞ்சம் நல்லா 1 இன்ச்சுக்கு இங்கே பாருங்க மண் போட்டிருக்கேன். அதுக்கு மீறி காய் போட்டுக்கிறோம். இந்த பாருங்க, வெள்ளரிக்காய், பீக்கங்காய் இருக்குது, கேரட் இருக்குது. இப்போ அந்த 5 ரூபா காய்க்காருன்னு சொல்லுவேன்ல, அவருக்கு அதாவது போட்டு போனார், பூமா நீங்கள் உரம் போட்டுக்கோங்க, பழுத்து போச்சு காயெல்லாம் அப்படின்ட்டு. அதனால சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு தான். இங்கே பாருங்க, தண்ணி காய்கறியை கண்டு நான் கொஞ்சம் கூடவே வந்து கீழே மண் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கு மீறி கொஞ்சம் மண் போட்டுக்கிடுவோம். ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்ம வெயிலில் தான் நான் வைப்பேன், நிழலெல்லாம் இல்லை வைக்கிறதுக்கு. அதனால் இந்த தண்ணியே தெளிக்க வேணாம். இந்த ஈரத்திலே மக்கி அது வந்து காஞ்சிக்கிறங்க, தண்ணி கீழே போகாது. நம்ம செடி வைக்கிற பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு அட்டை போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்க, மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த கொஞ்சம் இலை வைக்கிறேன். இப்படி சின்ன சின்ன தொட்டில் ஒரு 2-3 தொட்டில் செஞ்சு வச்சிடலான்டா. அது வாட்டுக்கு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு மருமக வந்து தண்ணி தெளித்து விடும். அது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். செடிக்கெல்லாம் அதாவது தண்ணி விட சொல்லியிருக்கேன். ஒரு பேக்கு போடுறத காட்டிட்டு உங்களுக்கு எல்லா பேக்கும் போட்டு காட்டுறேன். ஒரு பேக்கு நான் எப்படி நான் கம்போஸ் பண்ணுறேன்னு தெரியணும். இது தாங்க நான் காய்கறிகள் இதாங்க கிச்சனில் வந்து வேஸ்ட் ஆகிறத விடவே மாட்டேங்க, வெளியே கொட்டவே மாட்டேன். நம்ம காசு கொடுத்து வாங்குறதோட இது தாங்க நம்மளுக்கு. இந்த மண் வந்து நம்மளுக்கு அதில் நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால மக்க வச்சிடும். நான் ரொம்ப நாள் ஆச்சு கம்போஸ் வீடியோ போட்டு, இல்லாட்டி போட்டுருவேன். ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி கம்போஸ் வீடியோ போடுறேன். இதை பாருங்க, செடிங்கெல்லாம் எடுத்தேன், அந்த இதுகளையும் வைக்கிறேன் பாருங்கள். சரிங்க, இது கோழிக்கண்டை, இதுலேயே நம்மளுக்கு செடி வந்துடும். ஒரு கையிலே வச்சுக்கிட்டு ஒரு கையிலே போடுறதுனால ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன். அதனால் எல்லாம் வைக்கிருங்க. ஈர காய்கறியை போடுறோம், இல்லை மண் போடுறோமா, அப்படி நல்லா வைக்கிறோம். இந்த குச்சியெல்லாம் வைக்கிறேன். இது மாதிரி தான் நான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் காய்கறி, காஞ்ச இலை, மண், கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே நான் ஆடிக்கு போட்டிருக்கேன். இந்த வருஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆடிக்கு முடிஞ்சால் போட்டுருவேன். எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாவுடைய நாட்டை போடுறதுக்கு அல்லாதே செய்யணும். ஏதோ நின்றுக்கிட்டாச்சும் இருக்கிறவங்கள போட சொல்லுவேன். விதைங்களை போட்டு விட்டு போடுங்கன்னு சொல்லுவேன். வெயிலில் வந்து ரொம்ப நிற்க முடியாது. அதனால தான் நல்லா குலுக்கி விட்டு வச்சோம்னா நம்மளுக்கு அப்படியே ஊக்கி கொஞ்சமாக அரை பேக்காக ஆயிரும். இது மாதிரி
பீக்கங்காய், கேரட்டு, வெள்ளரிக்குது எல்லாம். இது மல்ச்சிங்கும் போட்டு விட்ருக்கேங்க. நிறையா கொடுத்தாப்புல. எல்லாம் உட்காந்து நைட்டு கட் பண்ணோம். பேத்தி, நான், மருமகெல்லாம் கட் பண்ணி மல்ச்சிங்கு நிறையா போட்டிருக்கேன். குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு செடிக்கும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இறங்க மண் சேர்த்துட்டேன். நிறையாவே மண் சேர்த்துட்டேன். மண்ணெல்லாம் உள்ளே போயிருங்க. ஒரு தேங்காய் காம்பஸ் இது 20 நாள்லேயே நம்மளுக்கு எல்லாம் மக்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து பழைய மண்ணை தான் புதுப்பிக்கிறோம். அதனால் இந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களே மஞ்சள் இருந்த இது செடி வேறு, மண் வேறு, மஞ்சள் செடி இருந்த மண், அதனால் நல்லா ஒரு இதாக வந்துடுங்க. இந்த வர தண்ணியெல்லாம் தெளிக்கவே வேணாம். இந்த காய்கறி ஈரத்தில் இது மக்கிக்கிறோம். நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காட்டுறேன். பாருங்கள் எத்தனை பேக்கில் போட்டேன்னு காட்டுறேன். ஆமாம், காலெல்லாம் திங்கிது ஏறும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு டப்பில் போட்டிருக்கேன், இந்த பேக்கில் போட்டிருக்கேன், இதில் போட்டிருக்கேன், இதில் போட்டிருக்கேன், அதில் போட்டிருக்கேன். 5 பேக்கில் கம்போஸ்ட் போட்டிருக்கேங்க. இருந்ததை அப்படியே போட்டுட்டேன். தூக்கி ஒரு ஓரமாக வச்சு மேலே சாக்கு போட்டு விட்ருவேன். எறும்புங்க இப்போ பாருங்கள் மல்ச்சிங் மாதிரி போட்டு விட்டேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கீரை, இந்த தண்ணி காய்கறி தானே, அதனால் இந்த முருங்கை, இந்த நார்த்தங்காயெல்லாம் காய் வைக்கிது. அதனால் அது இந்த பாருங்கள் ரோஸுக்கெல்லாம் கேரட்டெல்லாம் நிறையா இருந்துச்சு. பாருங்கள் கேரட்லாம் நிறையா இருந்துச்சு, போட்டு விட்டேன். குளிர்ச்சியாக வரட்டும், அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் இது காய், காஞ்ச குப்பை, மண் போட்டு போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் 2 பாக்ஸு ரொப்பி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எங்கள் இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு பூ விட்டுட்டாங்க. அங்கே ரேடியா பாடுறதுனால காதில் விழுகுதோ என்னமோ, பூவை மட்டும் காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? அங்கே அந்த சைடு இருக்குங்க, அந்த சைடு போக முடியாது. ஒரே ஒரு பூ விட்டுருக்காங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, பேக்கெல்லாம் இங்கே வச்சுட்டா ஒரு சாக்கு மேலே போட்டுருவேன். இந்த வருங்க ஸ்டார் ஃப்ரூட்டெல்லாம் பூ விட்ருக்காங்க. அதுகளுக்கும் கொஞ்சம் மல்ச்சிங் மாதிரி போட்டிருக்கேன். சப்போட்டாவும் நல்லா பிஞ்சு விட்டுருக்காங்க. இப்போ பேசுகிறதுக்கு ரேடியா பாடுறதுனால என்னால் முடியலை. இந்த பாரு கொழிஞ்சிக்காய் நேற்று பறிச்ச கொய்யாக்காயில் பறிச்சுட்டு மிச்சம் இருக்குதுங்க. செங்காயாக இருக்குது, நல்லா வரட்டும். அத்தியெல்லாம் காய் விட்டுட்டாங்க பாருங்க. வெயில் தாங்க முடியலை. எங்கள் விட்டு இருந்தாருங்க தூங்கி எந்திரிச்சு வராங்க. அதனால் வெயில் தாங்க முடியலை. கீழே இறங்கி ஒடியாந்துட்டேன். வீடியோ கூட என்னால் முடிக்க முடியலை. வீடியோவும் இந்த வெயிலுக்கு கட் ஆயிடுச்சு. தொக்குன்னு ஒடியாந்துட்டேங்க. பாருங்கள் எங்கள் தேவதை வந்துட்டாங்க. நோம்பில் வந்தாங்க. தலைப்புறன்னைக்கு பிறந்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க என் குட்டி தேவதை. அவங்க லிபிள் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. டிக்கடி 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 டக்கு டக்குடி டக்குடி. பிள்ளைகளை பார்த்தோன்னே நம்மளும் குழந்த பிள்ளை மாதிரியே ஆகிடுறோங்க. அதை பார்த்தோன்னே நான் வரைக்கும் எப்போ போல டக்கு டக்குடி டிக்கடி. எங்கள் தேவதை புது வரவு தேவதை, எங்கள் குட்டி தேவதை ஷபாயிஷா தங்க. இப்போதான் எந்திரிச்சாங்க. மணி என்ன 9 ஆகுது. சரிங்க, எங்கள் வீடியோ பாருங்கள். தேவதை எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் கம்போஸ் போட்டதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் மக்களே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குட்டி தேவதையை பாருங்கள். சிக்கு அங்கே அங்கடி எங்கள் பேராண்டி உட்காந்துருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும்.